தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, கடந்த 100 நாட்கள்ல கிட்டத்தட்ட 49 மாணவ, மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்க. பள்ளிக்கூடங்களிலேயே அவர்களுடைய ஆசிரியர்களால் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு, பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுவதுதான் மிகுந்த மனவலிய தருது. அரசு கடும் நடவடிக்கை எடுக்காதது தான் இந்த பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கான காரணம். 255 ஆசிரியர்கள் போர்வையில் இருக்கின்ற கோரிக்கைகளோட பட்டியல் எடுத்துக்கொண்டு தயாராக நிலையில் இருக்கிறது. Instagram, Facebookலலாம் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த பாலியல் ரீதியான கருத்துக்கள பேசி வீட்டிலிருந்து இது ஆரம்பிக்கிறது. அரசாங்கத்தின் பொறுப்பு எவ்வளவு அதிகமாக வேண்டுமோ, எவ்வளவு நாம் எதிர்பார்க்கிறோமோ, அதே போன்று ஒவ்வொருவரையும் தனிமனித பொறுப்பும் கடமையும் இதில் இருக்குது. ஆசிரியர்களுக்கு ஏன் நீங்க ஒரு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடாது? தவறில்லையே. ஆமா. ஒரு 215 கோரிக்கைகளை தற்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள் அல்லவா? அந்த 215 கோரிக்கைகளுமே ஒரு பெரிய கூட்டத்தில் தானே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, கடந்த 100 நாட்கள்ல கிட்டத்தட்ட 49 மாணவ, மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்க. கடந்த சில நாட்களா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இது நம்மளுக்கு நாம ஒரு பெற்றோரா, ஒரு சக மனிதனா இது பெரும் மனவேதனையை கொடுத்திருக்குது. இது சம்பந்தமா நம்மளோடு கலந்துரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் கிறிஸ்டோபர் தாஸ். வணக்கம் தாஸ். வணக்கம் பத்மநாபன். நீங்க குறிப்பிட்டபடி 49 பாலியல் குற்றங்கள் பெண் பிள்ளைகள் எதிராக நடைபெற்று வரக்கூடிய பாலியல் குற்றங்கள் இன்று நேற்று அல்ல, அது தொடர்கதையாகி வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனா பத்மநாபன், இப்போ சமீப காலங்களில் நாம் பார்க்கும் பொழுது மாணவ மாணவியர்கள் பள்ளிக்கூடங்களிலேயே அவர்களுடைய ஆசிரியர்களால் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு, பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுவதுதான் மிகுந்த மனவலிய தருது பத்மநாபன். ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்திற்கு முன்னால் ஆசிரியர்களை வைத்து மரியாதை செலுத்திய ஒரு பெரும் தமிழ் சமூகத்தில் ஆசிரியர்களால் மாணவர்கள், மாணவிகள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய சம்பவங்கள் ஒரு ஒரு மிகுந்த மனவலியை தருது பத்மநாபன். நம்மளுடைய தமிழ் சமூகம், இந்த சமூகமே இப்படி மாறிக்கொண்டு இருக்கிறதை நம்மளால் விவாதத்திற்கு உட்படுத்த முடியாத அளவிற்கு மிகுந்த மனவலியை தருது பத்மநாபன். இந்த குற்றங்கள் களைவதற்கான தீர்வு என்ன? இதுதான் காரணமா, அதுதான் காரணமா அப்படின்னு நிறைய ஊடகங்களில் நிறைய சமூக ஆர்வலர்கள், குழந்தை நல உரிமை ஆர்வலர்கள், குழந்தை பாதுகாப்பு ஆர்வலர்கள் எல்லாமே நீண்ட நெடிய விவாதத்தை நடத்தி கொண்டிருப்பதை நாம் அறிவோம். அந்த விவாதமும் இன்று நேற்றல்ல பத்மநாபன், தொடர்ந்து அதை பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இருப்பினும் குற்றங்கள் குறைந்த பாடில்லை. அதுதான் நம்ம சமீபத்திய இந்த சம்பவங்கள், குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அந்த போச்சம்பள்ளி அரசு பள்ளியில் 3 ஆசிரியர்களால் அந்த பள்ளியில் படித்து வந்த அந்த 9ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம், திருப்பூரில் அந்த ஒரு மாணவர், நேற்று சென்னையில் ஒரு ஆசிரியரால் மாணவர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறார் என்பன போன்ற இந்த செய்திகள் ஒரு ஒரு பெரும் கொடுமையாக இருக்கிறது பத்மநாபன். அதாவது இந்த சென்னை அண்ணா நகர்ல இந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இதுல அதாவது சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை பண்ணது. இந்த மாதிரியான பாலியல் குற்றங்களுக்கு எதிராக அரசு கடும் நடவடிக்கை எடுக்காததுதான் இந்த பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கான காரணம். இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல, சரியான நடவடிக்கை எடுக்கல, தயங்குறாங்க. அப்படிங்கறனாலதான் பாலியல் குற்றங்கள் அதிகரிக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? அதாவது எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க, அது பாருங்க சமூக ஆர்வலர்கள் வைக்கிறாங்க. இது உண்மைதானா? இந்த கடும் நடவடிக்கை எடுத்தா இந்த பாலியல் குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? இல்ல, அது ஒரு கோரிக்கையாக, அது ஒரு கருத்தாக பெரும்பாலான மக்களால் முன்வைக்கப்படுகிறது என்பதை நாம் அறிகிறோம். அது ஒரு கோணத்தில், ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ளலாம் பத்மநாபன். ஆனா தமிழக அரசாங்கமும் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டுதான் வருகிறது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் கடுமையான நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் என்பதை நாம் அறிவோம். அதாவது இப்ப இந்த இந்த சம்பவங்கள், அதாவது பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு
ஏற்படுகின்ற ஆசிரியர்களால் ஏற்படுகின்ற இந்த பாலியல் துன்புறுத்தல்களுக்கு எதிராக கடந்த 10 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் கடந்த 10 ஆண்டுகளில் இப்படியான இந்த பாலியல் துன்புறுத்தல் அல்லது பாலியல் தொடர்பான வழக்குகள், குற்றங்கள், தண்டனைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் அல்லது நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஆசிரியர்களோட பட்டியலை வந்து தயாரிக்க சொல்லி பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பத்மநாபன், தொடக்க கல்வித்துறையில் 80, பள்ளி கல்வித்துறையில் 175 என மொத்தம் 255 ஆசிரியர்களோட பட்டியல் தயாரிக்கப்பட்டு பத்மநாபன், 255 ஆசிரியர்கள் போர்வையில் இருக்கின்ற பொறுக்கிகளோட பட்டியல் எடுத்துக்கொண்டு தயாராக நிலையில் இருக்கிறது பத்மநாபன். 255 பொறுக்கிகளின் பட்டியல் தயாராக இருக்குது. இப்ப அவர்கள் மீது ஆசிரியர்கள் மீது அந்த அரசாணை 121 படி துறை ரீதியான பணி நீக்கம், கல்வி சான்றிதழ் ரத்து என்பன போன்ற நடவடிக்கைகள் எடுக்க போகிறார்கள் அப்படின்னு தகவல்கள் வருது பத்மநாபன். ஆனா இதுக்கு நம்ம முன்னாடி பார்க்கும்போது, அதாவது இந்த பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த வன்கொடுமைகள் தடுப்பதற்காக அரசாணை 121 என்ற அரசாணை 2012ஆம் ஆண்டிலே வெளியிடப்பட்டது. அதே போல் இந்த குற்றங்களில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசு பணியாளர் நடத்தை விதி 19 ஷரத்து 2 ஏற்கனவே இதை வந்து உறுதிப்படுத்துது. ஆனா 2012இல் இந்த அரசாணை வெளியிடப்பட்டாலும் பத்மநாபன், அது வந்து ஒரு உரிய முறையில் அந்த செயல்பாட்டிற்கு அந்த அரசாணை வரவில்லை. இப்போதுதான் அதை மீண்டும் தூசி தட்டி உறுதியாக அந்த நடவடிக்கைகளை அந்த அரசாணைகள் எடுப்பதற்கான துரித நடவடிக்கைகள் தற்போது தொடர்வதாக தகவல்கள் வருது. ஒருவேளை அதை வந்து அவங்க உரிய முறையில் அந்த நடவடிக்கை எடுப்பார்கள் ஆனால், இது போன்ற குற்றங்களில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களோட கல்வி சான்றிதழ்கள் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை, பணி இடைநீக்கம் இதெல்லாம் நடத்துவதற்கான சாத்தியம் இருக்கிறது. ஆனால் 2012இல் வெளியிடப்பட்ட அரசாணை, ஒருவேளை அந்த 2012இல் மிகச் சரியாக அந்த அரசாணை அந்த நடவடிக்கை செயல்பாட்டிற்கு வந்து இருக்குமேயானால், தற்போது 2025இல் நாம் இருக்கிறோம். அப்போ இந்த குற்ற சம்பவங்கள் கூட ஒருவேளை தடுக்கப்பட்டு இருக்கக்கூடும். ஏன்னா ஆசிரியர்களுக்கு ஒருவித பயம் உருவாகி இருக்கும் அல்லவா? அதனால் அந்த அரசாணை 2012ஆம் ஆண்டிலிருந்து மிகச் சரியாக கவனமாக செயல்பாட்டிற்கு வந்து இருக்குமேயானால், தற்போது இப்போது வரக்கூடிய இந்த மிக கொடுமையான மாணவ மாணவிகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் ஒருவேளை நடந்திருக்காமல் இருந்திருக்கலாம் பத்மநாபன். இது ஒரு புறம். சமீபத்தில் கூட சட்டமன்றத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அது குறித்து வந்து மிக தமிழக அரசு முதலமைச்சரும் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தார். இது தொடர்பாக 2 சட்ட திருத்த மசோதாக்கள் கூட முதல்வர் வந்து தாக்கல் செய்து அது அனைத்து கட்சிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆளுநரோட ஒப்புதலுக்கு அப்புறமா அரசு இதழிலும் வெளியாக்கப்பட்டு விட்டது. அதை பார்க்கும்பொழுது நம்ம அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் மீண்டும் மீண்டும் ஒருவர் கைதானால் அதிகபட்சமாக மரண தண்டனை விதிக்கப்படும் என்றும், 12 வயதிற்குட்பட்ட சிறுமி மீது பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டால் மரண தண்டனை அறிவிக்கும் அந்த சட்டத்தின் வாயிலாக வாய்ப்புகள் இருக்கு பத்மநாபன். அப்போ நம்ம மீண்டும் மீண்டும் எழக்கூடிய கேள்வி என்பது ஒன்றுதான், இங்கு வந்த பின் நடவடிக்கை, ஆனா வருமுன் காப்போம், ஏன் நீங்க சரியா கவனிக்கல என்ற இடத்தில்தான் அரசாங்கத்தை நோக்கி பெரும்பாலான பொதுமக்கள் சட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும். பாரபட்சம் இல்லாமல் உயர்ந்த தண்டனையை, அதாவது மரண தண்டனை, ஆயுள் தண்டனை போன்ற உச்சபட்ச தண்டனையை இந்த குற்றங்களில் ஈடுபடக்கூடிய பொறுக்கிகளுக்கு தர வேண்டும் அப்படின்னு பொதுமக்களோட கோரிக்கையா இருக்கு. இந்த அரசாங்கத்தோட நடவடிக்கைகள் வந்து எந்த அளவிற்கு செயல்பாட்டிற்கு வரும்? ஏன்னா நம்ம தொடர்ச்சியா பார்க்கிறோம் பத்மநாபன், பத்திரிகையாளராக நம்ம பார்க்கும்போது ஒரு சம்பவங்கள் நடைபெறும், அல்லது ஒரு கொலை அல்லது ஒரு கற்பழிப்பு, ஒரு பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறும் போது நாடு முழுமைக்குமே அது ஒரு சில வாரங்களுக்கு மட்டும் ஒரு பெரிய பேசுபொருளா இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஊடகங்களில் விவாதங்கள் வரும், நாளிதழ்கள் எழுதுவார்கள், அந்த நேர்காணல்கள் ஒளிபரப்புவார்கள், இது குறித்து எல்லா ஆர்வலர்களும் எல்லா கூடி பேசுவார்கள், விவாதிப்பார்கள். ஆனா ஒரு சில வாரங்களில் அந்த விவாதம் என்பது குறைந்து மற்றொரு செய்திக்குள்ளாக தங்களை கடத்தி கொண்டு விடுவார்கள். ஏன்னா இங்க நம்மளுக்குதான் பிரச்சனைக்கு பஞ்சம் இல்லைல்ல. ஆமா, பிரச்சனைக்கு பஞ்சம் இல்ல. ஆனா இது போக்கஸ்டா இதை ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் நிர்பந்தமும் தற்போது எழுந்திருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை பத்மநாபன். உண்மைதான்.
இப்ப வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுத்தா மட்டும் இந்த பாலியல் குற்றங்கள் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கான மூல காரணம் என்னவா இருக்கு? நல்ல கேள்வி பத்மநாபன். அதாவது அரசாங்கம் நினைத்தால் மட்டும் இதை சரி செய்து விட முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. இதற்கு வந்து தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா மரியாதைக்குரிய பி மணியரசன் ஒரு ஒரு சொல்லாடலை அடிக்கடி பயன்படுத்துவார். அதாவது இஞ்சி மரப்பா சாப்பிட்டால் இதய நோய் குணமாகிவிடும் என்பது எவ்வளவு முரணானதோ அது போன்றுதான் ஒரு சில விஷயங்கள் அதான் தீர்க்கப்பட்டு விடும் என்று சொல்வதும் முரணானது அப்படின்னு சொல்லுவார். அதே போல அரசாங்கத்தின் நடவடிக்கை என்பது ஒருபுறம், அது அரசாங்கத்தின் கடமை பொறுப்பு. ஆனா இது சமூக கடமை என்பது என்ன? ஒரு 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 குழந்தைகள் என்பது வீட்டிலிருந்தே நமக்கான பொறுப்பும் கடமையும் ஆரம்பித்து விடும் பத்மநாபன். நீங்க இன்னொரு விஷயம் நம்ம பிராக்டிக்கலா சொல்லலாம் பத்மநாபன். இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகள் இவ்வளவு தூரம் அதிகரிப்பதற்கு வந்து வெறுமனே நம்ம நண்பர்கள் ரொம்ப ஒரு மூத்த அனுபவம் வாய்ந்த நபர்கள் கூட இது வெறுமனே இதற்காக வந்து மதுவை குறை சொல்வது, டாஸ்மாகை குறை சொல்வது, அல்லது திரைப்படங்களை குறை சொல்வது, மொபைல் செல்போனை குறை சொல்வது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில் அதெல்லாம் ஒரு பெரிய ஃபேக்சுவல் தானே பத்மநாபன். இதே மாதிரியான இவ்வளவு இழிவான செயல்கள் அரங்கேறுது அப்படின்னு தானே பல்வேறு மேலை நாடுகளில் பள்ளிகளில் மாணவ மாணவிகள் செல்போன் பயன்படுத்த தடை விதித்திருக்கிறார்களா அல்ல இல்லையா? ஆமா. அப்போ இதெல்லாம் ஒரு ஃபேக்சுவல் இருக்கு இல்லையா? இதெல்லாம் உறுதியா டயக்னோஸ் பண்ணணும் தானே. இன்னைக்கு பத்மநாபன் நம்ம ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டு தானே ஆக வேண்டும். இந்த மொபைல் போனில் இருக்கக்கூடியது எல்லா உலகத்தின் சீரழிவுகளும் இருக்கிறது. நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்கோ அதற்கு சற்றும் குறையாத அளவிற்கு எல்லா அசிங்கங்களும் இந்த மொபைல் போனில் இருக்கிறதா இல்லையா? இல்ல கடந்த அப்படி சில பார்க்கக்கூடிய ஆண்டுகளாக பிள்ளைகள் பார்க்கிறார்கள். ஒரு ஒரு நீங்க இந்த நம்ம கொரோனா காலத்துல நம்ம பார்க்கும் பொழுது பத்மநாபன், இல்ல இந்த பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை மீது நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. நீங்க கொரோனா காலகட்டங்களில் வீட்டிலிருந்து படித்த படித்து வந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த மொபைல் போன் வந்து ஒரு பேருதவியாக இருந்தது. பள்ளி மாணவர்களுக்கு அதுல தான் கொஸ்டின்ஸ் பேப்பர் அனுப்புனாங்க. நிறைய பாயிண்ட்ஸ் சப்ஜெக்ட் எல்லாமே அது மூலியமா தான் நடந்துச்சு. பாயிண்ட்ஸ் தான் எழுதுனாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கொரோனா முடிஞ்சு பல வருடங்கள் ஆகிவிட்டது. இன்னைக்கும் மொபைல் போன்ல பேப்பர்ஸ் அனுப்புறாங்க, பிரிண்ட் எடுக்க சொல்றாங்க. மொபைல் போன்ல நிறைய எஜுகேஷன் சம்பந்தமான தரவுகள், பாடங்கள் அனுப்பப்படுகிறதா இல்லையா? ஆமா. அப்போ அந்த பாடங்களை பார்க்கும் பொழுது பத்மநாபன் ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கும் பொழுது 16 கெட்ட விஷயங்கள் தானாய் வந்து விடுகிறது மொபைல் போன். இதை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். அப்போ நான் இது மட்டுமே காரணம் என்று சொல்லவில்லை. இவ்வளவு காரணங்கள் வீட்டில் உள்ளேயே மாணவ மாணவிகள் கைகளிலே இருக்கிறதே. அப்போ இதுதான் ஒரு பெரும் கொடுமையாக இருக்கிறது பத்மநாபன். அதான் உண்மைதான். இப்ப வந்து கடந்த சில நாட்களா பாத்தீங்கன்னா வந்து இந்த பாலியல் ரீதியான சொல்லாடல்கள், அதாவது வந்து இது வந்து சமூக ஊடகங்கள்ல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பாலியல் ரீதியான கருத்துக்களை பேசி பேசி அதை வந்து ஒரு இதா அது ஒரு ஃபன்னி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு ஃபன்னியா பேசி 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 வீடியோ போட்டு அது எல்லார் கையிலையும் போயிட்டு சேருது. ஒரு சில வந்து தனிநபர்கள் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில குடும்பங்களே வந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியான கருத்துக்களை பேசி அது வந்து என்ன பண்ண வீடியோவாவது போடுறாங்க. தமிழ்நாடு அரசு காவல்துறையும் இதெல்லாம் எதுவுமே கண்டுகிட்ட மாதிரி தெரியல. ஏன் இது இந்த அளவுக்கு வந்து அரசு வந்து மெத்தனமா இருக்கிறாங்க? ஏன்னா இவ்வளவு அதுதான் பாலியல் குற்றங்களுக்கு இது பண்றதுக்கும் இதுவும் ஒரு ஒரு சதவீத காரணம் தான். ஒரு 1-2% காரணங்கள் தான். இது போன்ற பாலியல் இது பார்த்தீங்கன்னா அசிங்கமா வந்து நடனம் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்ல அசிங்கமான ஒரு கருத்துக்களை பேசிக்கிட்டு பாலியல் தொடர்பான கருத்துக்களை இளைஞர்கள் இது அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு வீடியோ வெளியிடுறது இதெல்லாம் கண்காணிச்சு கட்டுப்படுத்த வேண்டியதான காவல்துறையோட வேலை. ஆனா இதை எதுவுமே செய்யாம மெத்தனமா இருக்கிறது இந்த பாலியல் குற்றங்களுக்கு காரணம் தானே. ஏன் அரசு இப்படி இருக்குது? அதுதான் பத்மநாபன். நம்ம ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ரொம்ப நிதர்சனமா ஏற்றுக்கொண்டது ஆக வேண்டும். நம்ம முன்னமே பேசணும். நீங்க எல்லா பழியையும் அரசாங்கத்தின் மீது போட்டுவிட்டு நாம கையிட்டு உட்கார முடியாது. இந்த குற்ற சம்பவங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டியது நாம் அனைவரும் தான். வீட்டிலிருந்து இது ஆரம்பிக்கிறது. அரசாங்கத்தின் பொறுப்பு எவ்வளவு அதிகமாக வேண்டுமோ, எவ்வளவு நாம் எதிர்பார்க்கிறோமோ, அதே போன்று ஒவ்வொருவரையும் தனிமனித பொறுப்பும் கடமையும் இதில் இருக்கத்தான் செய்கிறது. அது மறுப்பதற்கில்லை. நீங்க எல்லா மொபைல் போன்ல இப்படியான ரீல்ஸ், இப்படியான வீடியோஸ் போட்டு ஃபன் பண்றாங்கன்னு சொல்றீங்க. அந்த ஃபன் பண்ற பண்ணிங்களை முதல்ல வந்து உதைக்கணும். அதுதான். எதுக்கு ஃபன் பண்றீங்க? இது ஃபன் பண்ற விஷயமா? இது விளையாட்டா?
நம் வீட்டு பிள்ளைகள் இப்படி வந்து தாக்கப்படும் போது, அல்லது நம் வீட்டு பிள்ளைகள் இப்படி பாதிப்புக்குள்ளாகும் போது நம்ம இப்படிதான் ஃபன் பண்ணுவோமா? இதுல என்ன வேண்டி கிடக்கும் உங்களுக்கு ஃபன்னு? இப்போ இதுதான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா பத்மநாபன்? அதுல என்ன இருக்குது? இதுல என்ன இருக்குது? இதுதானா? அதுதானா? அந்த அந்த ஒரு சமரச போக்கு இருக்கு இல்லையா? இது எல்லாம் சேர்ந்துதான் இவ்வளவு பிரச்சனை உருவாகுது. ம். நீ நல்லா யோசிச்சு பாரு, ஒரு பள்ளிக்கூடங்கள்ல தன்னிடம் படிக்கும் ஒரு பள்ளி மாணவியை 3 ஆசிரியர்கள் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறார்கள் அப்படின்னா அவர்களுடைய பார்வை எப்படி இருக்குது? ம். பிள்ளைகள், நம் பிள்ளைகள். நீ இதோட ஒரு கொடுமை வேணுமா பத்மநாபன்? நீங்க உண்மைதான். சென்னையில் ஒரு ஆசிரியர் தன்னிடம் பயின்ற ஒரு மாணவரை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குகிறார். அந்த மாணவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். எவ்வளவு கொடுமை! இந்த 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 கன்றாவி எல்லாம், இந்த அசிங்கங்கள்லாம் எங்க வருது? யோசிச்சு பாருங்க. எங்க வருது? எல்லாம் ஒரு ஃபேக்ட் தான். திரைப்படங்களும் ஒரு காரணம். கையில் இருக்கக்கூடிய இந்த திறன் பேசிகள் ஒரு காரணம். பேச்சு, உரையாடல், நகைச்சுவை என்ற பெயரில் ஆபாச துணுக்குகள், ஆபாச அழுக்கு நிறைந்த உரையாடல்கள் ஒரு காரணம். இப்படி ஆமா. நிறைய இருக்குது. ம். நிறைய இன்கிரீடியன்ட் சேர்ந்ததுதான் ஒரு சமையல் என்பதை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம்? எல்லாருமே தப்பு பண்ணிட்டு, அரசாங்கம் ஏன் இதை பண்ணவில்லை? அரசாங்கம் ஏன் அதை பண்ணவில்லை? அரசாங்கம் இப்படி பண்ணியிருக்க வேண்டும் அல்லவா? அரசாங்கம் இப்படி பண்ணியிருக்க வேண்டும் அல்லவா? கேள்வி கேட்டுட்டு ஒரு எஃபில ஒரு ட்விட்டர்ல ஒரு எக்ஸ்ல ஒரு ட்வீட்டை போட்டுட்டு அவன் திருப்பி அந்த கன்றாவியே பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா இது எல்லோருடைய கடமை பத்மநாபன். அரசாங்கத்துக்கு கூடுதலாக பொறுப்பும் கடமை இருக்கிறது என்பது மறுப்பதற்கில்லை. ஆனால் இது அனைவரும் இணைந்து இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உறுதியா இருக்கு பத்மநாபன். நிச்சயமா. இத வந்து இந்த பாலியல் தொடர்பான குற்றங்கள், இந்த சம்பவங்களுக்கு கண்டிப்பா வந்து அரசு எந்த அளவுக்கு வந்து மெத்தன போக்கா மற்றொரு இருக்கு விஷயம் அப்படின்னு நம்ம பத்மநாபன், குற்றம் மற்றொரு சாட்டுறோமோ. விஷயத்தையும் வலியுறுத்தணும். நீங்க நம்ம இப்ப இப்ப இவ்வளவு இவ்வளவு சிக்கல்களை நம்ம பேசணும். அதாவது ஒரு குற்றம் நடைபெறுவதற்கான காரண காரியங்கள் இவ்வளவு இருக்கு அப்படின்னு பேசணும். இது வந்து ஒரு பானை சோற்றுக்கு ம். ஒரு சோறு பதம் என்ற அளவில் தான் நாம இதை பேசணும். இது ம். ரொம்ப ஒரு விரிவான ஒரு விவாதம். இது ஒரு லார்ஜரான சப்ஜெக்ட். இது நம்ம பேசினா நாள் முழுவதும் நம்ம பேசிக்கொண்டுதான் இருக்கு. ம். ஆனா இறுதியா ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா இதை கூட நம்ம ஆங்காங்கே பேசக்கூடிய நண்பர்கள், பெற்றோர்கள், வயதில் மூத்தவர்கள், அறிவார்ந்த சமூகத்தின் நபர்கள் எல்லாமே கூட இந்த இந்த ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள் அப்படின்னா நீங்க தமிழக அரசு இப்ப கூட என்ன பண்ணிருக்காங்க? அதாவது இப்படியான குற்றங்கள் வந்து நடைபெறும் போது நீங்க பள்ளிகளில் ஒரு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கூட ஆமா. வெளியிட்டிருக்காங்க. அது குறிப்பா அந்த பள்ளிகளில் பாலியல் குற்றங்கள் நடைபெற்றால் ம். 1447 144717 என்ற தொடர்பு எண்ணில் நீங்க வந்து உங்களுடைய புகார்களை பதிவு செய்யலாம், உங்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு தமிழக அரசாங்கம் இந்த ஒரு எண்ணை கூட வெளியிட்டிருக்காங்க. ம். நான் என்ன சொல்ல வரேன் பத்மநாபன், இப்படி மாணவிகளுக்கு இவ்வாறான எண்கள் இருக்கிறது, இவ்வாறான ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றது, இவ்வாறான அறிவுரைகள் வழங்கப்படுகின்றது அல்லவா? அதே போன்று நீங்க ஏன் ஒரு ஆசிரியர்களுக்கு ஏன் நீங்க ஒரு கவுன்சிலிங் கொடுக்க கூடாது? தவறு இல்லையே. ஆமா. ஒரு கண்டிப்பா. 215 ம். பொறிக்கைகளை தற்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள் அல்லவா? அந்த ஆமா. 215 பொறிக்கைகளுமே வந்து ஒரு பெரிய கூட்டத்தில் தானே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ம். அப்ப ம். அது தப்பு இல்லையே. ம். அப்போ ஒரு பெரும் கூட்டத்தில் ஒரு ஆலோசனை, ஒரு அறிவுரை வழங்கினால், அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பொறிக்கைகள் அது திருந்துவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லவா? ஆமா. அப்போ மாணவ மாணவியர்களை போன்றே ஆசிரியர்களுக்கும் சிறப்பு கவனத்தோடு அவர்களுக்கு அறிவுரை வழங்குவது, அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவது போன்ற போன்ற சிறு சிறு குழுக்கள், சிறு சிறு அமைப்புகளை உருவாக்கி செயல்படுத்துவதும் தற்போதைய காலத்தின் கட்டாயம் பத்மநாபன். நிச்சயமா. பார்க்கலாம் அரசு என்ன செய்ய போறாங்க. அதே நேரத்துல இந்த சமூகம் எப்படி இனிமே விழித்துக்கு வரப்போதா? இல்ல இதே மாரி தூக்கத்திலேயே வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்க போறாங்களா? அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கு மேலயும் வந்து இந்த அந்த சமூகம் சமூகம் சார்ந்த நபர்கள வந்து ஃபன் பண்றத கண்டுக்கிராம விடுறதும், காவல்துறையும் கண்டுக்கிராம விட்டா, இது போன்ற குற்றங்கள் அதிகரிக்க தான் செய்யும். பார்க்கலாம் இது தடுக்கிறதுக்கு அரசு, அ சமூகமும் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறது. தங்கள் கருத்துக்கும் வருகைக்கு நன்றி. நல்லது பத்மநாபன். நன்றி. வணக்கம்.